அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். 1 அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதில் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தை உங்களோடு கூட தொடர்ந்து படிக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை அடிப்படையாக கொண்ட சில நடைமுறையான ஆலோசனைகளையும் நடைமுறையான விசுவாசத்தையும் பற்றி போதிக்கின்ற ஒரு நிருபம். இன்றைக்கு திருச்சபையிலே
காணப்படுகிற பிரச்சனை என்ன? பெரும்பாலான பிரச்சனை ஒரு ஆவிக்குரிய உயிரோட்டம் இல்லாத, ஆவிக்குரிய பலன் இல்லாத ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம், அல்லது ஒரு மாய்மால கிறிஸ்தவம், அல்லது பாவத்தின் நாளே சோதிக்கப்பட்டு தோல்வி அடைந்த கிறிஸ்தவர்களை தான் நாம் பார்க்கிறோம். இப்ப அவ்வளவுதானா கிறிஸ்தவம்? இப்ப கிறிஸ்துனுடைய வல்லமை, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினுடைய சக்தி அவ்வளவுதானா? இது ஒரு பெரிய கேள்வி. குறிப்பாக கடந்த நேற்று தினத்திலே ஞானஸ்நானம் பெற்ற 4 வாலிபர்கள், 4 வாலிப சகோதரிகளை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் திருச்சபையின் வாழ்விலே எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை இன்றைக்கு பார்க்கிறார்கள்? மெய் விசுவாசத்தின் பண்புகள் என்ன? மெய் கிறிஸ்தவத்தின் தன்மைகள் என்ன? இவ்வளவுதானா சார்? ஒன்னு சொல்றாங்க, இன்னொன்னு செய்யறாங்க சார். திருச்சபையில அழகா பாட்டெல்லாம் பாடுறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சியே இல்லை சார். எப்ப பார்த்தாலும் சண்டை, பொய், கலாட்டா. என்ன சார் இது? என்ன சார் கிறிஸ்தவம்? எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு பாதிரியார் குடும்பத்தில் பிறந்தவன். 17 வயது வரைக்கும் நான் ஆண்டவரை என்னுடைய சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே என்னை சந்திக்கிற சகோதர சகோதரிகளை ரொம்ப பரியாசம் பண்றவன். நானா போய் பேச மாட்டேன். ஆனா என்கிட்ட யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திடுவேன். ஒழுங்காக, அதாவது அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 61ஆம் ஆண்டு முதல் 68, 69ஆம் ஆண்டு வரைக்கும் வருஷா வருஷம் கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் நம்ம சபையில. அப்ப இந்த பகுதி கிடையாதுங்க, இப்படிதான் இருக்கும். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல. நான் ரசிக்கப்படலாம், எனக்கும் அதுல எந்த ஆர்வமும் கிடையாது. எங்கேயாச்சும் ஓரமா நின்று அப்படி பேசின்னு இருப்பேன். அப்ப யாராச்சும் தம்பி நீ யாருப்பான்னு கேட்பாங்க. தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க. என்னப்பா பாஸ்டர் பையனா நீங்க நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, சார் நான் இங்க இருக்குது ரொம்ப நல்லது சார் அப்படின்னு. ஏன்பா அப்படி சொல்ற? நான் மாய்மால வேஷம்லாம் போட விரும்பல சார். எனக்கு கடவுளை பத்தி தெரியாது, நான் பாட்டுக்கு ஓரமா இருக்கிறேன் சார். நான் ஏன் சார் வேஷம்லாம் போடணும்? I don't know who is my Lord and I don't want to live a hypocritic life. நான் பெரிய பக்திமானு, நான் பெரிய விசுவாசி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நானும் ஒரு சாதாரண மனிதன். அங்க கூட்டம் நடந்துன்னு போட்டுங்க, அதை பத்தி எனக்கு என்னங்க? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீ போதகர் மகனா இருந்தா என்னங்க? அதை பத்தி என்ன? போதகர் மகனா நான் பரிசுத்தவானா? அப்படி ஒண்ணு இல்லையே சார். அவர் தொடர்ந்து ரொம்ப பேசினார்னு வச்சுங்க, தம்பி நீ ரசிக்கப்பட்டு, நான் சொல்லுவேன், அப்பா ரசிக்கப்பட்டவங்களும் கொஞ்சம் நல்லபடியா இருக்க சொல்லுங்க சார். நான் ரசிக்கப்படுறேங்க, அது கடவுள் தாங்க ரசிக்கணும். என்ன ஆனா ரசிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இருக்க சொல்லுங்க சார். நீங்க ஏன் சார் என்ன டிஸ்டர்ப் பண்ணுகிறீங்க? இப்படியா நான் பெருமைக்காக சொல்லுங்க, இப்படி பேசணும். நான் அது உண்மை. இன்னைக்கு நீங்க வாலிப மக்களை கேட்பீர்களானால் அவளுடைய உள்ளத்துல இருக்கிற கேள்வி அதுதான். ரட்சிப்பு உண்மையா? ரட்சிப்பு மனிதனை விடுதலை ஆக்குகிறதா? ரட்சிப்பு பரிசுத்தத்தின் பாதையிலே உங்களை வழி நடத்துகிறதா? ரட்சிப்பு கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழச் செய்கிறதா? ரட்சிப்பு உன்னுடைய வாழ்க்கையின் சோதனைகளிலே உனக்கு வெற்றி தருகிறதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்னா, அப்ப இன்னத்துக்கு எனக்கு அந்த ரட்சிப்பு அதெல்லாம் இல்ல. நீ என்ன பெரிய யோகியம் என்ன பார்த்து ரசிக்கப்படலன்னு சொல்லுகிற? நீ முதல்ல ஒழுங்கா இருப்பா. தர்க்க ரீதியாக 100க்கு 100 சரி. நீ ரசிக்கப்பட்டு இருப்பாய் என ரட்சிப்பை நீ வாழ்ந்து காட்டு. அதான் சவால். சும்மா நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிருக்காரு. ரட்சிப்பு வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு காரணத்தோடு எழுதப்பட்ட ஒரு நிருபம். நீங்க முதல் வசனத்தை படிப்பீர்களானால், சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு என்று எழுதுகின்றார். யார் அந்த 12 கோத்திரங்கள்? குறிப்பாக அவருடைய வாசகர்கள் எபிரேய மதத்தில் இருந்து வந்த விசுவாசிகள், அதாவது யூத மதத்தில் இருந்து வந்த யூத விசுவாசிகள். ஆதி திருச்சபையில ஏற்பட்ட உபத்திரவங்களினாலே, இல்லைங்களா, 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படித்துக் கொண்டு வருவீர்களானால், திருச்சபைக்கு உபத்திரவம், திருச்சபைக்கு துன்பம் வந்தது. இல்லைங்களா, ஸ்தேவான் அங்கு கல்லெறிந்து கொல்லப்படுகின்றார். பிற்பாடு 8ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் தர்சு பட்டணத்து சவுல் சீஷர்களை பிடித்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை சிறையில் அடைக்கின்றான். 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்கிற ஆண்டவருடைய சீஷன், இந்த யாக்கோபு ஆண்டவருடைய சகோதரன் சீஷன், 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜாவாக தூக்கிலிடப்படுகிறான். அது இதெல்லாம் பாக்குறாங்க. இதடா கிறிஸ்தவம், இதுக்கா கிறிஸ்தவனா மாறணும்? ஆசீர்வதிக்கணும், இதுக்குதானே நான் கிறிஸ்தவனா மாறினேன். என்ன சார் இது? அடின்றான், உதன்றான், வேலையிலிருந்து தோத்துறான், இதுக்கு ஏன் நான் கிறிஸ்தவனா மாறினேன்? அப்படி நினைத்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை ஆண்டவருடைய
ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யாக்கோபு எழுதுகின்றார். சிதறடிக்கப்பட்டவர்கள் நான் என்னமா அர்த்தம்? இங்க அழகாக அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டு இதெல்லாம் செஞ்சு நிற்கிறோம் பாருங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஐக்கியத்தை பெறாதவர்கள், கிறிஸ்தவ அன்பை பெற முடியாதவர்கள், தனிமையிலே நாடு கடத்தப்பட்டவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், உரிமைகளை இழந்தவர்கள், அகதிகளாக திரிந்து கொண்டிருந்தவர்கள், இந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஏங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு? அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை தங்கள் இரட்சகராக, மேசியாவாக அறிக்கை செய்தார்கள். இந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பாடுகள், கஷ்டத்துக்குள்ளாக கடந்து சென்றனர். நம்முடைய சபையை சேர்ந்த ஜெயமணி அம்மாள் அவர்கள் லாக் நகரில் இருந்தவர்கள் மரித்து போனாங்க. கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக படுக்கையில இருந்தவர்கள் ஜெயமணி அம்மாள். அப்ப அந்த அடக்க ஆராதனையில 2 வார்த்தை நான் சொன்னேன். அவங்களுடைய குடும்பத்தார் பெரும்பாலானோர் இன்னும் இந்துக்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த வந்திருந்த எல்லா நிறைய இந்துக்கள், கூட பிறந்தவர்கள், உற்றார் உறவினர். அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், 2 கருத்து சொன்னேன். இந்த ஜெயமணி அம்மா படிப்புக்காக கிறிஸ்தவளா மாறல, வேலைக்காக கிறிஸ்தவளா மாறல, கல்யாணத்துக்காக கிறிஸ்தவளாய் மாறவில்லை. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க பிரதர் சிஸ்டர். பார்த்த ஜெயமணி அம்மா இந்த 3 காரணத்துக்காக அவங்க கிறிஸ்தவனா வரலங்க. கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர் என்பதை அறிந்தபடியினாலே அவர்கள் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. அவர்கள் என்றைக்கு இயேசுவை தன் குல தெய்வமாக, தன்னுடைய இரட்சகராக அறிக்கை செய்தார்களோ, அன்று முதல் இன்று வரை, அவங்க உடல்ல இருந்து உயிர் போகும் வரை அந்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கிறேன். இல்லாட்டி எனக்கு இந்த இடத்துல எனக்கு எந்த வேலையும் கிடையாது. படிப்புக்காக அல்ல, வேலைக்காக அல்ல, கல்யாணத்துக்காக அல்ல, ரட்சிப்புக்காக. இயேசு மட்டுமே இரட்சகர், இயேசு மட்டுமே பாவ பரிகாரி, இயேசு மட்டுமே மரித்தோரை உயிர்த்தெழுகிற செய்கிற தேவன், இயேசு மட்டுமே நித்திய வாழ்வு அளிக்கிற தேவன் என்பதை அவர்கள் விசுவாசித்தபடியினாலே இன்றைக்கு நான் வந்து இந்த அடக்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி நான் வர வேண்டிய அவசியமே இல்லை. கருமையானவர்களே, திருப்பியும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் ஏன் இன்றைக்கு விசுவாசியாக இருக்கிறேன்? நான் ஏன் விசுவாசியாக இருக்கிறேன்? ஆக யாக்கோபு இந்த நிருபத்தின் ஆரம்ப வரிகளிலே மெய்யான விசுவாசத்தை குறித்து அவர் தம்முடைய வாசகர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். சரிங்களா? என்னமா பிரச்சனை வந்தது? ஐயா, நாங்க ஆண்டவரை விசுவாசித்தோம், பொய்யான தெய்வங்களை, விக்கிரங்களை விட்டு, சடங்காச்சாரங்களை விட்டு இந்த ஜீவனுள்ள கடவுளிடத்துல நாங்க வந்தோம் ஆண்டவர். ஐயா, ஏன் எங்க வாழ்க்கையில கஷ்டம்? ஏன் எங்க வாழ்க்கையில தொல்லைகள்? ஏன் எங்க வாழ்க்கையில போராட்டம்? அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கேட்கிறீங்களா இல்லீங்களாங்க? நம்ம கிளை சபைகளிலே அப்படிப்பட்ட புது விசுவாசிகளை நம்ம சந்திக்கிறோம். ஏராளமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க இல்லீங்களா? கடந்த மாதத்திலும் அதற்கு முந்தின மாதத்திலும் பரணம்பேடு கிராமத்தில் ஏறக்குறைய 30 குடும்பங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க. எதுக்கு சார் இந்த பிரச்சனை? நாங்க நல்லா தானே சார் இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவண்டையில வரும்போது என் வாழ்க்கையில ஏன் போராட்டம்? நான் தப்பே செய்யலீங்களே. நான் எவ்வளவு நாள் நான் சொன்ன உங்களுக்கு இந்த சுண்ணாம்பு குளம் என்கிற பகுதியிலிருந்து சங்கர்னு ஒரு பையன் ஆச்சரியமா ரசிக்கப்பட்டாங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? போய் பார்க்க போறேன் நான் அந்த பையனை. அவன் மீனவ குடும்பத்திலிருந்து வருகிற பையன். சங்கர் 24 மணி நேரம் குடிக்கிற பையன். எப்போதுமே 2 குவார்டர் பாட்டில் அந்த இடுப்புலயே இருக்கணும், ஒரு சின்ன கத்தி அங்க பக்கத்துல இருக்கணும். அவன் தான் சங்கர். சும்மா விளையாட்டு இல்ல. ஊர்ல என்ன கலாட்டானா அவன் தான் முன்னால நிப்பான், அடிதடினா அவன் தான் முன்னால நிப்பான். 24 மணி நேரம் குடிக்கிறவன். அவன் பொண்டாட்டி ஒரு நாள் கூட அடி வாங்காம இருக்க முடியாது. இவன் ஒரு மனுஷனா? ஒரு மிருகம் தானேங்க. அந்த மிருகம் குணப்பட்டதுங்க. குணப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படணும் அந்த கிராம மக்கள். சங்கரா சார் குணப்பட்டா, ஐயோ எப்படி சார், எப்படிதான் முடியும்? அப்படிதானே ஆச்சரியப்பட்டோம். நம்ம மனித சமுதாயத்தின் சீர்கேடு என்ன பாத்தீங்களா? சங்கரா கிறிஸ்தவனா மாறிட்டான். அவனை ஊரை விட்டு அனுப்பிடா வெளியே. அவனுக்கு சொந்தமா படகு கிடையாது. அவன் தொழில் மீன் பிடிக்கிற தொழில். நாங்க கூட்டு போனா அவனுக்கு, அதாவது கூலி ஆளு, யாராச்சும் படகுல கூட்டு போனா அவன் போவான், வந்தா அவனுக்கு கூலி உண்டுங்க, அவ்வளவுதான். அவனை சேர்க்காத, வேலை கொடுக்காத. அவன் குடும்பத்தை ஊரை விட்டு தொத்து ஏன் திருந்திட்டான் பாருங்க. பாத்தீங்களா இந்த உலகம் எப்படி இருக்குதுங்க? இந்த உலகம் எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் திருந்துனா நீ வானா பப்பாடா வெளியேன்றான், குடிக்கிறது நிறுத்திட்டா வானா சண்டை போடுன்றான். சண்டை போடலன்னா இந்த சங்கர் வாங்கிக்கணும், ஒரு 200 போட்டு அமகலம் பண்ணு. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம எப்படிங்க வாழணும்? அதான் சொல்றான் சங்கர். அவன்கிட்ட பேசினா, ஐயா என் சூழ்நிலை எப்படி இருக்குதுங்கய்யா, நான் இவ்வளவு நாள் ஒரு குடிகாரனாக
சண்டைக்காரனாக, ஒரு பயங்கரமான மனிதனா, மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொண்டது. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு இந்த உலகம் என்னை பகைக்கிறது, என்னை வெறுக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்துல, யோவான் 15, உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஜான் 15:19. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், நான் உங்களை மீட்டுக் கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறதா? நல்லா ஞாபகம் வச்சுங்க தம்பி தங்கச்சிமார், ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இந்த உலகம் உங்களை பகைக்கும், உங்களை வெறுக்கும், உங்களை பரியாசம் பண்ணும், உங்களை துன்புறுத்தி வேடிக்கை பார்க்கும். ஒரு பெரிய விசுவாசிப்பா, இனிமேல் போய் பேச மாட்டாப்பா ராஜா, ராஜா போய் பேச, ஐயோ பேச மாட்டாருங்க, இயேசுநாதர் பிள்ளைங்க அவரு. இன்னைக்கு இயேசுநாதர் புள்ள இல்ல, பாத்தீங்களா, கிண்டல் பண்ணுவான். ஒரு பொய்யே பேச மாட்டாருங்க, பரிசுத்தவானுங்க அவரு. யாக்கோபு இப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்த விசுவாசிகளுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களை உறுதிப்படுத்தும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகின்றார். மிக மிக நடைமுறையான ஒரு நிருபங்கமா. பொறுமையா நம்ம அதை தொடர்ந்து படிப்போம். முதலாவதாக ஒரு சின்ன குறிப்பு, அவரை குறித்து ஒரு குறிப்பு நம்ம படிப்போம். 1ஆம் வசனத்துல யாக்கோபு, நான் ஏற்கனவே சொன்ன யோவான் 7ஆம் அதிகாரத்துல இவரை நீங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது மாம்சத்திலே இருந்த இயேசுவை இவர் அறியவில்லை, இவர் நம்பவில்லை, இவர் மேசியா என்று அவர் உணரவில்லை. இவரும் நம்மள மாதிரி ஒரு மனிதன். மரியம்மாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு 6 சகோதர சகோதரிகள் பிறந்தாங்க. அதுல ஒருவர் யாக்கோபு. அப்ப இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்க்கிறார், அவருடைய போதனைகளை அவர் கேட்டிருக்கிறார். ஆனாலும் இந்த இயேசுவை மாம்சத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து இருந்தபடியினாலே அவரை தேவகுமாரன் என்று அவர் விசுவாசிக்கவில்லை. அவருக்கு புரியல, எப்படி கடவுள் மனிதனாக முடியும், மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. கடவுள் மனிதனாக வர முடியாது. மனிதன் யூத மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த மனிதனையும் கடவுள் என்று சொல்லக்கூடாது, அது தேவதூஷணம். ஆக இந்த இயேசுவை எப்படின்னு கூப்பிடுறது? ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த யாக்கோபு அவரை நம்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து, சிலுவையிலே மரிக்கிறதை இவர் பார்க்கிறார். அந்த சிலுவை மரணம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை உருவாக்குகிறது. பின்னால எழுதுறார், ஏன் இந்த இயேசு மரிக்க வேண்டும்? குற்றமற்றவர், ஆக குற்றவாளிகளுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார். அவருடைய வார்த்தைகள், சிலுவையின் பொன்மொழிகள் யாக்கோபை மாற்றி அமைக்கின்றன. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது என்பதுமா அவ்வளவு சின்ன விஷயம் இல்லைங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பாத்தீங்களா? பின்பு யாக்கோபுக்கும் தரிசனம். இந்த யாக்கோபுனா யாருன்னா, இந்த நிருபத்தை எழுதின ஆண்டவருடைய ஒன்று விட்ட சகோதரன். ஆக சிலுவையின் மரணத்தின் மூலமாக தொடப்பட்ட யாக்கோபு ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? இயேசுனுடைய மரணத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை அவர் பெறுகிறார். மெய்யாகவே இந்த இயேசு தேவகுமாரன் என்பதை அறிக்கை செய்கிறார். ஆனபடியினாலே இந்த யாக்கோபுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தவராக காட்சி அளிக்கிறார். எப்படி பேதுரு, தோமாக்கெல்லாம் காட்சி அளித்தார் இல்லைங்களா? So he gave a personal revelation to James, a personal revelation. தனிப்பட்ட தன்னுடைய தரிசனத்தின் மூலமாக அவரை விசுவாசத்துக்கு அது அவசியமா என்று கேட்கலாம். அதுக்குதான் நான் கொஞ்சம் பின்னணி சொன்னேன். ஒரு யூதனுக்கு கடவுள் மனிதனாக முடியாது, மனிதனை கடவுளாக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே இருந்த யாக்கோபுக்கு கடவுள் ஒரு சிறப்பான வெளிப்பாட்டை தந்தார். இப்பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதற்கு எப்படிமா தெரியும்? நல்லா கவனிக்கணும் தம்பி, இல்லையா? முதல் 2 வார்த்தைகளை படிங்க. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வார்த்தைகள் பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றார் பாருங்க, இன்னும் அழகா சொல்றார். இயேசு யாரு? அவர் கண் கண்ட ஒரு சகோதரன். அந்த இயேசுவை இப்பொழுது எப்படி அழைக்கிறார்? கிறிஸ்து என்று அழைக்கிறார். கிறிஸ்து என்றால் என்னமா? ரட்சகர், மேசியான் அர்த்தம். இந்த இயேசு மெய்யான மேசியா. யாருக்கு இந்த நிருபம் எழுதப்படுது?
அவரை போன்ற யூத மக்களுக்கு எழுதப்படுகிறது. யூத மக்கள் எப்படி இடறி போனார்கள்? மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் கிறிஸ்து என்று அறிக்கை செய்யவில்லை, மேசியா என்று அறிக்கை செய்யவில்லை, மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மேசியா பாவ பரிகாரியாக ஜனங்களின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட யூத குலத்திலிருந்து வந்த யாக்கோபு இயேசுவை இரட்சகராக கிறிஸ்துவாக அறிக்கை செய்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதனுடைய சாட்சி அதான். இந்த இயேசு என் இரட்சகர், அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய, ஆங்கிலத்தில் லார்ட், என் ஆண்டவர், என் சகோதரன் அல்ல, அவர் என் இரட்சகர். அவர் என் இரட்சகர் மாத்திரமல்ல, இப்பொழுது என் ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்தவராக, சகல அதிகாரம் உடையவராக. இல்லையா? ஏசாமி உயிர்த்தெழுந்து பரமேறினார் இல்லீங்களா? அப்ப இந்த யாக்கோபு அங்க இருக்கிறார். அந்த 500 பேர் கூடி வருவாங்க ஒலிவ மலையில. அதுல ஒருவராக யாக்கோபு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு பாவ பரிகாரியாக சிலுவையில் மரித்து மரணத்தை வென்று எழுந்து தரிசனம் தந்து வானத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். வானத்திலே சகல அதிகாரம் படைத்தவராக வீற்றிருக்கிறார். ஆண்டவர் இஸ் மை லார்ட். அர்த்தமுள்ள ஒரு அறிக்கை. அருமையான சகோதர சகோதரிகளை, உங்க விசுவாசத்தை தெளிவாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். வளவள வளவளன்னு இல்லைங்க, தெளிவா 4 வார்த்தை சொன்னால் அப்படியே பட்டுன்னு பிடிக்கணும். சார், நான் கடவுளை நம்பாதவனா இருந்தேன், நான் ஒரு காட்டு மிராண்டியா இருந்தேன், ஒரு மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என் கண்களை திறந்தார், என் இதயத்தை மாற்றினார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் அவருடைய அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், தமிழ்ல ஊழியக்காரன்னு ரொம்ப மரியாதையா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது மரியாதையான வார்த்தையே கிடையாது, அடிமை. எந்த இயேசுவை இவர் கடவுளா என்று கேள்வி கேட்ட மனிதன், இவரா மேசியா என்று பரியாசம் செய்த மனிதன், இன்றைக்கு என்னமா சொல்றாரு? அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் ஆண்டவர். அவர் ஆண்டவராக இருப்பாரானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் அடிமையாக இருக்க வேண்டும். ஏசாமி என் பாவத்தை மன்னித்தார் மட்டும் சொன்னா பிரயோஜனம் இல்லப்பா. என் பாவத்தை மன்னித்து என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் என் ஆண்டவர், அவரே என் வாழ்க்கையின் அதிபதி, நான் அவருக்கு அடிமை. ஆக ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஆண்டவராக இருப்பாரானால் நீ அடிமையாக தான் இருக்க முடியும். யாக்கோபு சொல்லித்தர, ஜீசஸ் இஸ் யுவர் லார்ட், யூ கேன் பி a slave. That is a relationship we should maintain in our everyday life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில இயேசுவை இரட்சகராக அறிந்த நாம், அவருடைய அன்பை ருசித்த நாம், அவருடைய விடுதலையை பெற்ற நாம் எப்படிமா வாழணும்? அவரை ஆண்டவராக அங்கீகரித்து அடிமையாக வாழ வேண்டும். நீ அடிமையாக அவரை பின் செல்லும் போதுதான் உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்திலே வெளிப்படும். மறந்துடாத. சார், இனிமேல் என்ன யார் என்ன கேட்கறது, நான் எவனுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ, ரொம்ப தப்பு தம்பி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நல்லா ஞாபகம் சொல்லு. நீ விசுவாசியாகிய மாறி கடவுளுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையை நீ பரியாசம் செய்வாயானால் கடவுளுடைய தண்டனையை பெறுவாய். அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஆகவே அங்க எப்படிமா 1ஆம் வசனத்தின் உண்மை என்ன? கிறிஸ்து என் இரட்சகராக இருப்பாரானால், கிறிஸ்து என் ஆண்டவராக இருப்பாரானால் நான் எப்படிமா வாழணும்? அடிமையாக இருக்க வேண்டும். அப்ப யூதர்களுக்கு அவர் சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை. ஐயோ, ஏன்பா ரொம்ப கவலைப்படுறீங்க? என்ன சார், ஊரெல்லாம் போயிடுச்சு சார், என்ன ஊரை விட்டு தொத்திட்டானுங்களே, ஐயோ நிம்மதியா வாழ முடியலீங்களே, ஏன்பா ரொம்ப கவலைப்படுற? இந்த உலகத்துக்காக ஏன் நீ ரொம்ப கவலைப்படுற? 8:36 படிங்க. ரொம்ப கவலைப்படாத உலகத்தை பத்தி. ஆண்டவருடைய ஆலோசனையை அவர் நினைவு கூறுகிறார் யாக்கோபு. மார்க் 8:35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். 35, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். ஆமாப்பா, உனக்கு சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் இருந்தது, என்னப்பா பிரயோஜனம்? ஆனா உனக்குள்ள ரட்சிப்பு இல்லையே, உனக்கு மனசாட்சியிலிருந்து விடுதலை இல்லையே, சாவு பயத்திலிருந்து விடுதலை இல்லையே, நீ எவ்வளவு பரதாம இருந்த. இப்பொழுது இந்த இயேசுவின் மூலமாக நீ பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாய், நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், மரணத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு நித்திய வாழ்வின் சுதந்திரவாளியாக இருக்கிறாய். நீ எதுக்கு கவலைப்படணும்? உலகத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாத.
எனக்கு இது இல்லையே, நான் அப்படி இல்லையே, நான் அங்க இல்லையே. ஐயோ, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அது இல்ல தம்பி முக்கியம். நான் கிறிஸ்துவின் சாட்சியாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக, கிறிஸ்துவின் அடிமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என் வாழ்க்கையின் லட்சியம் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் யாக்கோபு. என்ன சொல்ற? நான் முன்ன இப்படி இருந்தேன்பா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலமா இந்த யாக்கோபு ஆதி திருச்சபையினுடைய அப்போஸ்தலனாக மூப்பராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? யாக்கோபு திருச்சபையில ஒரு உயர்ந்த நிலையில வைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனா அவர் சொல்றாரு, அதனால நான் பெரிய மனிதன் இல்லப்பா, நான் கிறிஸ்துவின் அடிமை. நான் கிறிஸ்துவின் அடிமை என்று நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் அடிமை என்று இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன். ஒரு அடிமைக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அடிமை என்பவன் யார்? அவனுக்கு அட்ரஸே கிடையாதுங்கம்மா. அவன் போய் ரேஷன் கார்டு வாங்க முடியாது. ரோம கலாச்சாரத்துல, ரோம அரசாட்சியில ஒரு அடிமைக்கு என்னமா கிடையாது? நம்ம ரேஷன் கார்டுன்னு சொல்றோம். ரேஷன் கார்டு நம்முடைய பிறப்பு உரிமை இல்லீங்களா? ஒரு அடிமைக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஏன்னா அவனுக்கு அட்ரஸ் கிடையாது, அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. புரிஞ்சுக்கணுங்க, கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க புதிய ஏற்பாட்டை. நீங்க விரும்புறீங்கல்ல உங்களை புரிஞ்சுக்கணுங்க எல்லாரும். நீங்க வேதத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்கல்ல. யாக்கோபு சொல்றார், நான் அடிமை, நான் அட்ரஸ் இல்லாதவன் சார். எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, இந்த உலகத்துல எந்த சொந்தமும் கிடையாது. எனக்கு எல்லாம் கிறிஸ்துவே, எல்லாம் இயேசுவே. நான் இயேசுவுக்கு அடிமை. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் மாண்டாலும் இயேசுவுக்காக. அவருக்கு பேர் தாங்க அடிமை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க பழமொழி, முதற்கோணம் முற்றுங்கோணம்னு. தவறான நோக்கத்துக்காக இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. They professing faith for the sake of the worldly blessings. உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்து வேண்டும் என்று சொல்லுகின்ற கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அது அல்லங்க நோக்கம். கிறிஸ்துவை ஆண்டவராக அடிபணிய வேண்டும். அப்ப சொல்ற 2வது வசனத்துக்கு நம்ம வரலாம். என்ன சொல்றாருங்க 2வது வசனம்? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள், என்னமா யாக்கோபு 1:2, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும், வந்தால் என்று சொல்லவில்லை. ஏற்கனவே இவர்கள் பாடுகள் மத்தியில கடந்து செல்கின்ற சீஷர்கள், ஏற்கனவே போராட்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அதை அறிந்தவராக சொல்லுகின்றார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இங்க அகப்படும் போது என்கிற அந்த தமிழ் பதத்தை நீங்க பார்க்கும்போது, நாமளா போய் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் நம்மை நோக்கி சில பிரச்சனைகள் தள்ளப்படுகின்றன, அல்லது சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே நாம் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லலாம். அதான் அதனுடைய கருத்து. ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியல சார்ன்றாங்க நிறைய பேர். கரெக்ட். ஏன் இந்த பிரச்சனையை கடவுள் வாழ்க்கையில அனுமதிக்கின்றார்? உன் விசுவாசத்தை பரிசோதிக்க, உன் விசுவாசத்தை பலப்படுத்த, உன் விசுவாசத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த. நீ யாரை சார்ந்து வாழ்கின்றாய், எதை சார்ந்து வாழ்கின்றாய் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் உனக்கு இந்த சோதனைகள் வேண்டும். நிதர்சனமா சிந்தனை பண்ணுங்களேன். 18ஆம் தேதி இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க இல்லீங்களா, கதவெல்லாம் மூடிட்டு ஊர்ல இருந்து ஜனம் வந்து அவங்கள அடிக்கிறாங்க. செருப்புல அடிக்கிறான், அவன் செருப்பு எடுத்து அவன் அடிக்கிறான், கையை வலிக்கிற வரைக்கும் அடிக்கிறான். இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? இதுதான் அங்க போட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பாராத வண்ணமாக, நீ கொஞ்சம் கூட எதிர்பாராத நிலையில உனக்கு துன்பங்கள் வரும். இது பாவ சோதனை அல்ல, விசுவாசத்தின் பரிசோதனை. தம்பி எழுதிக்கிட்டா ஓரமா? நம்ம பாவ சோதனையை பத்தி பின்னால படிக்கிறோம், பின்னால சொல்றாரு அவர். இது பாவத்துக்கான சோதனை அல்ல, விசுவாசத்திற்கான பரிசோதனை. உன் வாழ்க்கையில அனுதினமும் வரும். நீ வேலை செய்யற இடத்துல, நீ வாழ்கிற இடத்துல, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையில உன்னுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும். வேற வழியே கிடையாது. நீ விசுவாசி தானா என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். என்ன சார் விசுவாசனா அர்த்தம்? என்ன சார் விசுவாசினா அர்த்தம்? நான் மறுபடியும் பிறந்த கடவுளுடைய பிள்ளை. அதான் முதல் கருத்துப்பா. தம்பி தங்கச்சி ஞாபகம் வச்சுட்டா, நான் வெறும் சாதாரண பழைய மனிதன் அல்ல, எனக்கு பழைய பேர் சொல்ல அதல்ல. நான் இப்பொழுது ஒரு புதிய பிறவி, ஒரு புதிய மனிதன். நான் கடவுளுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவன்.
இந்த திருப்பந்தியில அதை தான் நாம நினைவு கூறுகிறோம். நான் ஒரு புதிய மனிதன், நான் கடவுளுடைய பிள்ளை. A new identity. What is faith? A new identity in Christ. I belong to Christ. I am a child of God. அப்ப இந்த உலகம் அந்த சோதனையை உனக்குள்ள தள்ளி, நீ யாரா சொல்ற மரியாதை சொல்ற, யாரா நீ அப்படின்னு இல்ல, அப்படிதானே கேக்குது. யாரு? பா, நான் கடவுளுடைய பிள்ளை. நான் பழைய மனிதன் அல்ல, நான் பழைய ராமசாமி அல்ல, நான் பழைய முனுசாமி அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய பிறவி. விசுவாசம் உன்னை நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். நீ யார்? ஆக சோதனைகள் என்பது விசுவாசத்தை பரிசோதிக்குது. 3ஆம் வசனம் படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதுக்குமா கடவுள் உங்களுக்கு இந்த சோதனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் இன்னும் குடும்பத்துல பல பிரச்சனைகளை கடவுள் அனுப்புகின்றார், பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து ஒப்பாரி வச்சு நிற்காத. ஐயோயோ ஏன் சோதனை, ஏன் இந்த அப்படி சொல்லி நிற்காத. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். புது விசுவாசிகளை நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். ஆனா பழைய விசுவாசிகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டம், வியாதி, பாடு, துன்பம் வந்த போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோமா? ஏன் ஏற்றுக்கொள்ளல? இந்த ஆராதனை முடிவில் ஜெப செய்தி மடல் உங்களுக்கு கொடுக்கப்படும். சந்தோஷத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு அதுல எழுதி இருக்கிறேன். எது சந்தோஷம்? எப்படி ஒரு விசுவாசி துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது, இந்த துன்பம் தெரியாம எனக்கு வந்துடல, அல்லது இந்த உலகத்தின் சூழ்நிலைகளினாலே நான் சிக்கிக் கொள்ளவில்லை, அல்லது விதியினாலே. ராசி பலன்லாம் சொல்றேன்ல சார், கெட்ட காலம் பாத்துட்டீங்களா? ராசி பலன்லாம் போய் பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஏதோ பார்த்து மனம் திரும்புங்கன்ற அது மாதிரி சொல்றோம். இவங்க சூனியம் வச்சிட்டாங்க, இவன் வாழ்க்கையவன் கெட்டுட்டான். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்களுக்கு, பாடுகளுக்கு யாரையாவது, எந்த நபரையாவது, அல்லது எந்த சூழ்நிலையாவது, அல்லது நட்சத்திரங்களையாவது காரணம் காட்டிக் கொண்டு இருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்துல விசுவாசி என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த துன்பம் என்னுடைய விசுவாசத்தை பரிசோதிக்க கடவுளால் அனுமதிக்கப்பட்டது. இப்படி அது அனுமதிக்கப்பட்டதினாலே அது எனக்கு தீமை செய்யவில்லை, எனக்கு நன்மை செய்கிறது. அது என்னப்பா நன்மை செய்து? உனக்குள்ள பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமைன்ற பதமா இங்கு தமிழ்ல பொறுமைன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா அது சரியான பதம் விடாமுயற்சி, என்டியூரன்ஸ், பெர்சிவியரன்ஸ் என்று நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். விடாமுயற்சி. இந்த துன்பமும் கஷ்டமும் என் வாழ்க்கையில ஒரு நீடிய பொறுமையை, விடாமுயற்சியை உருவாக்க வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் 5:3 and 5, 3 முதல் 5 வசனங்களை படிங்க. ரோமர் 5, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து பாடுகளிலேயும். அதுதான் சொல்றார் யாக்கோபு. இன்னைக்கு இந்த ஆராதனையில முதலாவது உன்னுடைய பாடுகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தினியா? ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு ஒப்பிடப்படும் போது என்னுடைய பாடுகள் கணக்குல சேர்க்கப்பட முடியுமா? ஆண்டவரே, இந்த கஷ்டத்துக்காக, இந்த துன்பத்துக்காக, அது சரீர பாடா இருக்கலாம், என்ன எதுனா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த சிக்ஷைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், என்னுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது. என்னுடைய விசுவாசம் பொன்னாக விளங்கும்படி யோபு அறிக்கை செய்தான் பாருங்க. அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். என்னை சுத்திகரிக்கும்படி தேவரீர் இந்த கஷ்டத்தை, இந்த பாடுகளை எனக்கு அனுமதித்தீரே, உம்முடைய அன்புக்காக, இந்த கஷ்டத்துக்கு பின்னாலே செயல்படுகிற உமது அன்பின் கரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இந்த துன்பத்தை அல்ல, அந்த துன்பத்துக்கு பின் செயல்படுகிற ஒரு அன்பின் தகப்பனை பார்க்கிறது. அதான் சொல்லுவான் நம்ம தமிழ் மொழி பாடல்ல, அடிக்கும் கரம்தான் அணைக்கும். ஒரு அன்பின் கரம் என்னை அணைத்துக் கொள்ளும்படியாக, என்னை சீர்படுத்தும்படியாக என்னை அடிக்கிறது. வலி எனக்கு வலிக்குதுங்க, வலி இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வலியை விட எனக்கு அந்த அடியை கொடுத்த கரம் அன்பான கரம், அன்பின் கரம். என் மீது கொண்டிருக்கிற அன்பினாலே கடவுள் என்னை சீர்படுத்துகின்றார். டிசிப்ளினிங் கிரேஸ். என்ன அருமையான ஒரு முதிர்ச்சியின் வாழ்வுக்கு யாக்கோபு நம்மை நடத்துகிறார். சும்மா சிறு பிள்ளைத்தனம் மாதிரி ஒப்பாரி வச்சுன்னு எரிச்சல், கோபம் இப்படிலாம் இருக்காதம்மா.
எரிச்சல் படாத, பொறுமையாயிரு, சாந்தமாயிரு. 25ஆம் சங்கீதத்தில் வாசித்த வண்ணமாக சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? கேளு, அதை கேளு. ஆக விசுவாசம் என்பது நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். 2, விசுவாசம் என்பது நீ எவ்வளவு சக்தி உடையவன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த விசுவாச பரிசோதனைகள் உன்னுடைய சக்தியை, உன்னுடைய பலத்தை அது சோதிக்கிறது. நீ எவ்வளவு பலம் உள்ளவன். ஆக உன்னுடைய பலத்தின் ரகசியம் என்ன? நீ பாடுகளையும் போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கிறாயே, உனக்கு இந்த பலன் எப்படி வந்துச்சு? தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். என்ன அற்புதமான ஒரு விசுவாசம் என்பது நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 2, இப்படி கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே கடவுளுடைய பலனை நான் பெற்றிருக்கிறேன், கடவுளுடைய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், எதிர்ப்புகள், அவைகளை விசுவாசத்தினாலே நான் வெற்றி கொள்ளுகிறேன். என்ன அழகான ஒரு உண்மை. அந்த வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. அப்ப ஒவ்வொரு சின்ன சோதனையிலிருந்து பெரிய சோதனை வரைக்கும் கடவுள் நமக்கு அதை அனுப்பி அந்த சோதனையை ஜெயிக்க வைக்கிறார். அந்த சோதனைக்கு பலியாக விட்டுவிடவில்லை. ஆக நமக்கு சோதனை அனுப்புவதற்கு முன்னதாக அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறார். அதனாலதான் பவுலுக்கு சொன்னார், பவுலே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆக உனக்கு எனக்கு அந்த சோதனை வருவதற்கு முன்னதாக எனக்கு அந்த சோதனையை ஜெயிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்கும், எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். அது எப்படி தெரியும்? உனக்கு அந்த சோதனை வந்தால் தெரியும். யோபை தேவன் சோதித்தார். அவனை சோதிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு விசுவாசத்தை தந்தார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசம் சரியா இருக்குதா? ஆக சோதனையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக 3வது உண்மையோடு நம்ம முடிக்கலாம். விசுவாசம் என்பது வாழ்வின் ஆதாரம். வாழ்வின் ஆதாரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17. பின்னால என்ன எழுதுறார்? சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்குமா, யாக்கோபு 1:11 உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அந்த பூவின் அழகான வடிவும் அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். அப்ப இந்த உலகத்துல இன்னமா 2 வழி இருக்குது. கடவுளை சார்ந்து வாழ்கின்ற விசுவாச வழி, செல்வத்தை சார்ந்து வாழ்கின்ற அழிவின் வழி. 2 வழிதான் இருக்குது. வாலிப சகோதர சகோதரிகள், பணம் பணம் பணம், ஐஸ்வர்யம். பணம் உன்னை வாழ வைக்குமா? பணம் உன் பிரச்சனையை தீக்குமா? இப்பதான் ஐயா சாட்சி சொன்னார். ஒரு பெரிய தொழிலதிபர், நல்ல தன்னுடைய தொழிலிலே அவர் தலைச்சிறந்து விளங்குகின்ற வேளையிலே அந்த செல்வத்தினாலேயே அவர் அழிந்து போனார். கடவுளற்ற வாழ்க்கை, கடவுள் மட்டுமே ஜீவாதாரம், கடவுள் மட்டுமே அழியாத வாழ்வு தருகிறவர், கடவுள் மட்டுமே வாழ வைக்கக்கூடியவர், உன்னுடைய ஆற்றல் கடவுளிலிருந்து மட்டுமே வந்திருக்கிறது என்பதை தான் விசுவாசம் வெளிப்படுத்த வேண்டும். ஆக நீ விசுவாசத்தினாலே வாழ்கிறாயா, அல்லது இந்த உலகத்தின் சக்திகளினாலே, அது பண சக்தியா இருக்கலாம், உன்னுடைய பலமா இருக்கலாம், எதுனா இருக்கலாம், உன்னுடைய வாழ்வின் ஆதாரம் எது? ஆக விசுவாச பரிசோதனை நீ எதை சார்ந்து வாழ்கிறாய் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். இந்த நல்ல சாட்சியை நம்ம கேட்டோம். வாழ்க்கையில யோபை போல இல்லையா, அந்த நபருடைய பேர் ஐயா சொல்லல. தொழிலை இழந்தார், எல்லா சுகபோகத்தை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், கடைசியில தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்தார். இனி வாழ்வதில் அர்த்தம் அல்ல. இப்ப ஏசாமி வார்த்தை கரெக்டா இருக்குது பாத்தீங்களா? ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாவற்றையும் இழந்த அந்த நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மீதான விசுவாசம் அவருக்கு புது வாழ்வை தந்தது, புது நம்பிக்கையை தந்தது. இப்ப விசுவாசத்தினுடைய 3 தன்மைகளை நம்ம பார்த்தோம். விசுவாசம் கடவுளை அறிந்திருப்பதினாலே நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம்
கடவுளுடைய ஆற்றலினாலே நீ வாழ்க்கையின் சோதனைகளை மேற்கொள்ளுகிறாய் என்பதை இந்த உலகத்துக்கு வெளியே. அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அவர் சமாளிச்சுக்கார் சார். இங்க இருந்து அப்படி பத்தி அப்படி போடுவார், அப்படி ஊற்றி இப்படி போடுவாருங்க. அவர் வில்லாதி வில்லங்க, மணல்லையே கயிறு திரிப்பாருங்க அவரு. அப்படியாப்பா? அது இந்த உலகத்துக்கு சாதிக்க விரும்புறியா நீ? இல்லங்க, அவர் தேவனுடைய பிள்ளை. எப்படி உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளுகிறீங்க? இந்த உலகம் பாக்குது. யோசேப்பே, நீ எப்படி மேற்கொள்ள போகிறாய் இந்த பிரச்சனையை? தானியேலே, நீ சிங்கக்கதையிலிருந்து எப்படி மேற்கொள்ள போகிறாய்? ஆபிரகாமே, நீ எப்படி குழந்தையற்ற நிலையிலே நீ இந்த கானான் தேசத்தின் சுதந்திரவாளியாக மாறப் போகிறாய்? எப்படி? How is it possible? அதாங்க கேள்வி. கடவுள் அழைச்சார், கடவுள் அழைச்சார், ரைட்டு பா. எப்படி வாழ போற இந்த உலகத்துல? விசுவாசத்தினாலே நான் வாழ போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை இந்த மெய் விசுவாசத்தின் ஆதாரமாக சாட்சியாக இருக்குதா? தலைவனுக்கு ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி சென்றிருப்போமானார், விசுவாசத்திற்கு பதிலாக நம்முடைய சுய பலம், சுய அறிவு, சுய சக்தி, இந்த உலகத்தின் சக்திகள் அல்லது செல்வம், இவைகளை சார்ந்து நாம் வாழ்கிறோமா? அல்லது என்னை ரட்சித்த கடவுளை, என்னை ஆட்கொண்ட தேவனை நான் சார்ந்திருக்கிறேன்? என் வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. மை சோர்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் காட், God alone, nothing else. என்னை சார்ந்தல்ல, என்னுடைய பலத்தை சார்ந்தல்ல, கடவுளை சார்ந்து நான் வாழ்கிறேன். A total dependence on God. கடவுள் பேரிலான முழுமையான சார்ந்திருத்தல். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மெய் விசுவாசத்திலே நாம் கடவுளை பின்பற்றுகிறோமா? மெய் விசுவாசத்தினாலே சோதனைகளை சந்தோஷமாக வரவேற்கிறோமா? மெய் விசுவாசத்தினாலே நாம் வெற்றி கொள்ளுகிறோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தினபடி நான் நடி செலுத்துகிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நீரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.